ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனாசக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தக்காளி குருமா. அதுக்கு சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன், தக்காளி 3 எடுத்திருக்கேன். இது அரைக்கக்கூடிய பேஸ்ட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் மட்டும் எடுத்திருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுட்டேன். பேனில் கடுகு போட்டு தாளிச்சாச்சு. கடுகு தாளித்ததும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம். ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் போட்டு இந்த குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாத்து கூட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் இது பண்ணணும். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி குருமாவுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தா மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக மசிகிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணுன்னா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிடும். அதுக்கு நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ரெண்டுமே ஒன்றோட ஒன்றா மசிஞ்சிடும். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இதே நீங்கள் கடையில் வாங்கின பொடினா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ஃப்ளேவரபுளாக இருக்கும். குழம்பு நல்லா ரெட்டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நல்லா மசாலாவும் மஞ்சப்பொடி உப்பெல்லாம் வெங்காயம் தக்காளியில் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க விடணும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வதங்கி முடிச்சதுக்கப்புறம் இதை லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். தண்ணி ஊற்றி கொதிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு தேங்காய் ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்ட பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதித்து வரும்போது மட்டும்தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் கலக்கணும். அப்படி இல்லைன்னா குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு மாதிரி குழம்புல மிளகாத்தூள் வாசம் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால உப்பு ஆட் பண்ணுறேன். இது நான் அரைச்ச பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை இந்த குழம்புல போய் ஊற்றினா தக்காளி குருமா ரெடி. இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம சின்ன வெங்காயம் போடனால உடம்புக்கு சூடு கிடையாது, நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்கும். அதனால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.